ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அந்த நியூ சிலபஸில் இருக்கிற அந்த தமிழ் போர்ஷனோட அழகு 7 பார்க்க போகிறோம். அழகு 7 வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த அழகு 6 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா, ஒரு டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி சீரீஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு வரோம். இதில் வந்து அழகு 7 பார்க்க போகிறோம். அழகு 7 வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த டாபிக் இதில் வந்து 15 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் இதுக்கு தான் அதிகமாக படிக்கிற மாதிரியான டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஸ்கூல் புக்ஸோட எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்களே ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு 20 அதிகாரங்கள்னு ஒரு 5 அதிகாரங்களை குறைச்சிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம மொதல் வீடியோலேயே பார்த்தோம். மொதல் வீடியோலேயே அந்த 20 அதிகாரங்கள் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக அது சொல்லப்போனால் அந்த திருக்குறளையே பிரிச்சே கொடுத்துருந்தோம். பிடிஎஃப் எல்லாமே அதோட விளக்கங்களோடு கொடுத்துருந்தோம். அவுட் சோர்ஸ்லேருந்து எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது இந்த பிடிஎஃப், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ கூட நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அது இல்லாமல் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அந்த திருக்குறள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அறநூல்கள் அப்படின்னு சொல்லி வந்தாக்கா நிறையா டாபிக்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் திருக்குறளும் அறநூல்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வரும். அது இல்லாமல் அறநூல்கள்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இன்னா 40 கொடுத்துருக்காங்க, இனியவை 40லாம் கொடுக்கல, அந்த ஆசாரக்கோவை இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறநூல்களில் தான் வரும். நீங்கள் 12th அந்த சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே சொல்லப்போனால் ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே அறநூல்கள் தான். அது எல்லாத்தையுமே தான் படிக்கணும். திருக்குறள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் அந்த அறிவியல் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6th to 12th கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கனாக்கா எல்லாமே கவர் ஆகிரும். அது இல்லாமல் கிராமர்ஸுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு தமிழ், அது இல்லாமல் ஓல்டு புக் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த டாபிக் மட்டும் படித்தா போதுமானு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த டாபிக் எதில் வருதுன்னு தான் சொல்லிக்கோமே தவிர அவங்களே கீழே கடைசியாக அந்த யூனிட் 7க்கு வந்து அந்த 10ஆம் வகுப்பு வரையிலான ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 6th to 10th வரைக்கும் இதுக்கு கம்ப்ளீட்டாக படிக்கணும் தான். ஆனால் அது இல்லாமல் ஜிஎஸ்சில் அந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் சமூகம், அதில் வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை உள்ள இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இலக்கியங்களுமே அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கும். அப்படின்றதுனால எல்லாத்தையுமே தான் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ் வந்து ஒரு சின்ன சம்மரி தான். அதாவது இந்த மாதிரியான டாபிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர இது மட்டும்தான் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பாரதியார் பேர்லாம் இடம்பெறலை. ஆனால் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்லேயே முடிச்சிருக்காங்க. தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரதியார்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பணி செய்யலையா அப்படின்னாக்கா அது எல்லாமே இதில் வரதான் செய்யும். அதனால் அந்த டாப்பிக்லாம் படிக்கணுன்றனால நீங்கள் அந்த 6th to 12th கம்ப்ளீட்டாக படிச்சுக்கங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். லிமிட்டடாக இந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. பட் இந்த டாப்பிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க இதுலேருந்து. அடுத்து நாலடியார் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கு, நியூ புக்கு ரெண்டுத்துலையுமே இருக்குது. நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கொடுத்துருக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன். அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி தமிழ் ரிலேட்டடாக வருது. ஓகேவா, எந்தெந்த டாப்பிக்கில் தமிழ் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழரோட பாரம்பரியம் அந்த மாதிரி வர்றது எல்லாமே. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா உவேசா நியூ புக்லேயும் உண்டு, ஓல்டு புக்லேயும் அந்த டாப்பிக்லாம் உண்டு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த இலக்குனார் பற்றி பள்ளி பாட புத்தகத்தில் கொஞ்சம் டீப்பாலாம் இல்லை. அதனால் அதெல்லாம் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படிக்கணும். அவுட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். நம்மளோட பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியே தனியாக மெட்டீரியல் எடுத்துருப்போம். ஓகேவா, அந்த சிலபஸ்க்காக அவங்க கொடுத்த டாபிக்ஸ் மட்டுமே பிரித்து அதுக்காக தனியாக ஒரு மெட்டீரியலே மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே தனியாக அந்த அழகு வைஸாக தான் வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாத்தையுமே இதை தனியாகவே கொடுத்துருவோம். ஓகேவா, அடுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் தேவனைய பாவாணர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜிஎப்போ, வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் எல்லாமே வந்திருக்கு. அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரநாதர், அதுக்கப்புறம் தவ திருக்குன்றக்குடி அழிகிறார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, ஊர்த்திர கண்ணனார்,
கீவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா முதல்ல கொஸ்டின் பேப்பர் கேட்குறப்ப தான் தெரியும் இதிலேருந்து மட்டுமே கேட்குறாங்களா ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான். என்னோட தாட் என்னன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் கேட்பாங்க. இதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்ட முடியாது. பட் அந்த 15 கொஸ்டின்ஸ் தான் அப்படின்றதுனால ரொம்ப மெனக்கிட வேணாம். அந்த புது புக்கு மட்டும் படித்தா போதும். பழைய புக்கில் இந்த டாபிக் மட்டும், அதாவது இந்த சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கிறது புது புக்கில் தான் இருக்கும். ஜிஎஸோட யூனிட் 6க்கும் பார்த்தீங்கன்னா புது புக்ஸ் படித்தாலே கவர் பண்ணிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் மட்டுமே தனியாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க நம்மளோட கிளாஸ் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ பார்த்துருவோம். நம்ம சேனலில் குரூப் 4 2025க்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் படி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். 11ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் 1500 ஆயிரும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் பைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அது இல்லாமல் நியூ சிலபஸ் படியும் தனித்தனி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட் டாபிக், எல்லா டாப்பிக்குமான A to Z ப்ராப்ளம்ஸ், வீடியோ கிளாஸஸ், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்க்கு படித்தாலே போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட அந்த ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டாக ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அதையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக் வைஸாக அழகு 1, 2 அப்படின்னு சொல்லி டாபிக்ஸ் வைஸாக மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் INM, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், பாலிட்டிக்கல்னு அவுட் சோர்ஸ், ஏன்னா பாலிட்டிக்கெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். மேலும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான ஆன்சர் கீ PDF, ஏன்னா இந்த நியூ சிலபஸ் படி எக்ஸசைஸ் எல்லாமே புக் பேக்கில் தான் இருக்குது. அந்த புக் பேக்கான கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரிச்சே கொடுத்துருவோம். அதுலேயே அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் புக் பேக் கொஸ்டினுக்கு வெளியே தேடவே தேவையில்லை. நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாத்துக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் குரூப் 4 குரூப் 2க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸாக நடந்தது. அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும். அந்த கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDFாகவே கொடுத்துருவோம். டாபிக்ஸ் வைஸாக ஸ்டேட் நியூஸ் தனியாக, நேஷனல் நியூஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, இண்டெக்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி பிரித்து அதிலேயே கொடுத்துருவோம். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே படித்து அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணாலே போதும். குரூப் 4 எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரி 20ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் தான் ஆஃபர் ப்ரைஸ். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியலுமே இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அவங்க அந்த டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம், எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்போம். அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன டாபிக் எல்லாமே கலந்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இடையில எல்லாத்துக்குமே ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் எல்லாமே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும். இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியல் பற்றின சாம்பிள் மெட்டீரியல் PDF லிங்க் எல்லாமே இந்த PDFல இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903322290 நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.